இங்கே தான் நம்மளோட ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபுல்லாக காடு தான். காட்டுக்கு நடுவில் ஒரு ட்ரெக்கிங் போனால் இங்கே வரலாம். ஏழையில் இப்படி இடம் இருக்குது தெரியாது நிறைய பேருக்கு. வாங்க இங்கே போயிட்டு இருக்குங்க படிக்கிட்டு. நான் கூட ஈஸியாக இருக்கணும்னு நினச்சேன். ஈஸியாக இருக்கிறது போலியே கஷ்டமாக தான் ஆக போகுதுங்க. பார்ப்போம் வாங்க. இன்னும் போதுங்க மேலே போய்கிட்டே இருக்கு. ஏறுற ஏறம் ஏறிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ட்ரெக்கிங் பிடிக்குன்னா கண்டிப்பாக வாங்க. ஏன்னா காட்டுக்குள்ளே ட்ரெக் போகிறது ஃபீலிங் வேணால் அது இங்கே தான் வரணும். 2 பக்கமும் காடு, நடுவில் நம்ம மட்டும் தனியாக நடந்து போகிற மாதிரி இருக்கும். சூப்பராகவே இருக்குங்க. வெறும் பறவை சவுண்டு, நம்ம காலடி சவுண்டு, அப்புறம் ஆடு மாடு இருந்தால் ஆடு மாடுற சவுண்டு, வேறு எதுவுமே இல்லைங்க. சூப்பராக இருக்குது. எல்லோரும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க மேலே போவோம். நெத்துக்குட்டலாக இருக்குது. ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. நம்மளும் என்னவோ ஏதுன்னு நினச்சி வந்துட்டோம். ஆனால் ரொம்ப கஷ்டம்தாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஏறணும். போவோம் வாங்க. இன்னும் கொஞ்சம் தலைவு தாங்க. இங்கேருந்து ஒரு 400 மீட்டர் போனால் மேலே கோயிலுக்கு போயிடலாம். இதாங்க கோயில். இது ஒரு குடையர் கோயிலுங்க. மலையை குடஞ்சி கட்டியிருக்காங்க. ஒரு சின்ன வியூ கட்டுற பாருங்களேன் மலையில். சூப்பராக அருமையாக இருக்குங்க. இங்கே தான் நம்மளோட ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது. வெல்கம் டு ரித்தி மீடியா. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஏலகிரியில் இருக்க சுவாமிமலை மலை ட்ரெக்கிங் நாங்கள் வந்திருக்கோம். இந்த ட்ரெக்கிங் சூப்பராக இருக்கும். வாங்க உள்ளே போய் காட்டுறோம். ஒரு 4 கிலோமீட்டர் வருங்க. ஓகேவா? இந்த ரோடு வழியாக உள்ளே போகணுமா? வண்டியை வந்து இங்கே நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டி சின்ன ரோடு வழியாக போகணும். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கேருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டங்க. கேட்டு தான் போக வேண்டியதாகுது. பார்ப்போம் வாங்க. உள்ளே போய் பார்ப்போம். இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்படி தான் போக சொல்லிட்டுருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம். ஆனால் கண்ணுக்கு தட்டு யாரையும் காணுமே. நம்ம நம்பர் சதீஷ் தான் முன்னாடி போகிறாரு. முன்னாடி போய் பார்ப்போம் வழி இருக்கா இல்லையான்னு. இப்போ தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4 கிலோமீட்டர் வரும்னாங்க. இப்போ 4 கிலோமீட்டர்னா அப் அண்ட் டவுன் 8 கிலோமீட்டர் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் நினைக்கிறேன். வாங்க. டைம் இப்போது கரெக்டாக 4 ஆக போகுதுங்க. போயிட்டு சீக்கிரமாக வந்துடலாம். இது எங்கெங்கே ஏலகிரியில் தாங்க இருக்குது. ஏலகிரி சீரிஸ் பார்த்துருப்பீங்க. அதுதான் இந்த வீடியோ. இது யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஏலகிரியில் ஒரு ட்ரெக்கிங் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. போய் பார்ப்போம். ஓகே. இப்போ தாங்க போகுது ரோடு. வாங்க வாங்க போய் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய பாறை. ஃபுல்லாக காடு தான். காட்டுக்கு நடுவில் ஒரு ட்ரெக்கிங் போனால் இங்கே வரலாம். ஏலகிரியில் இப்படி இடம் இருக்குது தெரியாது நிறைய பேருக்கு. வாங்க. படிக்கட்டு வந்துச்சா? படிக்கட்டு பார்த்து வாங்க. என்னப்பா அடுத்த ட்ரெக்கிங்கா? இந்த ட்ரெக்கிங் வெற்றிகரமாக முடியணும். மேலே இந்த பில்டிங்லாம் வேறு இருக்கு நினைக்கிறேன். மேலே ஒரு பில்டிங் தெரியுது. பூஜை கட்டுறாங்க போல இருக்கு. போய் பார்ப்போம். படிக்கட்டு தான் இருக்கு. வாங்க போய் பார்ப்போம். பார்த்து போனோங்க. கல்லுக்கெல்லாம் இருக்குது. பார்த்து ஏறும். பார்த்து பொறுமையாக போனோம். ஸ்லிப்பாயிடக்கூடாது. சரிங்களா? சூப்பராக இருக்குங்க. ஒரு பொல்யூஷன் கிடையாது, நாய்ஸ் கிடையாது. பரசு சவுண்டு கேட்குது உங்களுக்கு. இங்கே விவசாயம் பண்ணுறவங்களாம் வீடு மட்டும் தான் இருக்குது. ஒரு ஷெட் மாதிரி போட்டுருக்காங்க பாருங்க. அதுல ஃபுல்லாக காடு தாங்க. காட்டு காடு தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். படிக்கட்டு போட்டிருக்காங்க ட்ரெக் பண்ணுறதுக்கு. பாருங்க என்னப்பா பாருங்க. மாமரம் தோப்பு சூப்பராக இருக்குல்ல? மூச்சு வாங்குது. இன்னும் போனியத்தில் ரொம்ப இருக்கு நினைக்கிறேன். வாட்டர் பாட்டில் வாங்கி வந்துருங்க. தண்ணி இனி எதுவுமே இங்கே உள்ள கிடைக்காது. ஓகேங்களா? யாருமே இருக்க மாட்டாங்க. வீடுங்க மட்டும் தான் இருக்கும். கால் தான் தெரியுது சரிங்களா? ஃபுல்லாக படிக்கட்டு தாங்க இருக்கு. வாங்க. சீக்கிரமாக வந்தால் சீக்கிரமாக போயிடலாம். காட்டுக்குள்ள கூட வீட்டு கட்டி வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி வெளில போயிட்டு எப்படி வருவாங்கன்னு தெரியலையே.
எப்படி திங்ஸை கொண்டு வருவாங்க, நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஃபிட்னஸ் தாங்க முக்கியம். ஃபிட்னஸ்னால் ரொம்ப கஷ்டம். ஆடு தான் இருக்கு, ஆடு மேய்க்கிறமா. ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியங்க. ஃபிட்னஸ் இல்லாமல் கஷ்டம்தான். சூப்பராக படிக்கட்டு போட்டிருக்காங்கண்ணா. படிக்கட்டுலாம் சூப்பராக போட்டிருக்காங்கண்ணா. ஃபுல்லாக ஆடு மேய்க்கிறது தான் இங்கே மெயின். வேறு தண்ணி குடிச்சா கஷ்டமாயிடும். இன்னும் கொஞ்சம் அளவு போயிட்டு அப்புறம் குடிப்போம். மரம்லாம் வித்தியாசமாக இருக்குங்க. ஒரு நாய்க்குள்ள இருக்குதுங்க, பார்த்து. ஆமாம், ஆட்டுப்பட்டி வச்சுப்பாங்கள்ல, அவங்க பார்த்து அது உள்ளே தான் இருக்குது. நம்ம போயிடலாம் வாங்க, போ. இங்கே போயிட்டு இருக்குங்க படிக்கிட்டு. நான் கூட ஈஸியாக இருக்கணும்னு நினச்சேன். ஈஸியாக இருக்காது போலியா, கஷ்டமாக தான் ஆக போகுது நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க. இன்னும் போதுங்க, மேலே போய்கிட்டே இருக்கு. ஏறுற ஏறம் ஏறிட்டு தான் இருக்கும். ரெஸ்ட் எடுக்காமல் போக முடியாது போலியா. சுற்றி காடுதாங்க, அங்கே இருக்குப்பா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அங்கே இருக்காங்க, அங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேட்போம் என்ன சொல்லாங்க. ஓகேங்களா, தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? வாங்க. சூப்பராக இருக்குங்க. ஆனால் ட்ரெக்கிங் பிடிக்கணும், கண்டிப்பாக வரலாம். வாங்க போ. வனத்து அறிவு போர்டு இருக்கு, ஏன்னாங்க முன்னாடி போவோம். கொஞ்சம் போய்ட்டு இப்படி தாங்க போகணும். மலையேற்றத்துக்கு ஒரு ஆளுக்கு 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே படிக்கட்டு இல்லைங்க, சமாதானமாக தான் இருக்குது ஓரளவுக்கு. கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். சரிங்களா, நல்லா இருக்குங்க. ஃபேமிலியாக கூட்டு வர முடியாது, பேச்சஸ்லாம் வந்தீங்கன்னா வந்து போகலாம். நல்லாவே இருக்குது, அருமையான நல்லா இருக்குங்க. ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ட்ரெக்கிங் பிடிக்குன்னா கண்டிப்பாக வாங்க. ஏன்னா காட்டுக்குள்ளே ட்ரெக் போகிறது ஃபீலிங் வேணால் அது இங்கே தான் வரணும். 2 பக்கமும் காடு, நடுவில் நம்ம மட்டும் தனியாக நடந்து போகிற மாதிரி இருக்கும். சூப்பராகவே இருக்குங்க, அருமையாக இருக்குது. ஃபுல்லாக கல் தான். 150 ரூபா சார்ஜ் பண்ணுறது தான் ரொம்ப அதிகம் தாங்க. வெள்ளங்கிரி சதுரகிரிலாம் ஃப்ரீயாக விட்றாங்க, இங்கேயே எவ்வளோ காசு வாங்காங்கன்னு தெரிய மாட்டேது. அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தாங்க நிறைய பேர் வர முடியும். ஓகேங்க, நம்ம வரும்போது ஆள் இல்லை, அதெல்லாம் நம்ம பே பண்ணலங்க. ஆனால் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இருப்பாங்க. நம்ம பே பண்ணிட்டு மேலே போகிற மாதிரி தாங்க இருக்கும். அதை கொஞ்சம் கம்மி பண்ணாக்க மட்டும் நல்லாயிருக்குங்க. வெறும் பேட்ஸோட சவுண்டு மட்டும் தாங்க. அப்புறம் ஆடு மாடு, வேறு யாரும் இல்லைங்க. ஒரு ரியல் லைஃப் ட்ரெக்கிங் வேணுன்னா இங்கே வரலாங்க. நடக்கணுங்க, ஆனால் நடக்க முடியும்னா கண்டிப்பாக வாங்க. சரிங்களா, நடக்க முடியாதுங்க கண்டிப்பாக வரத்தாவில்ல, முடியாது. நம்ம போவோம். ஆடு மாடு சவுண்ட் மட்டும் தாங்க கேட்குது. ஆமாம், நடந்தால் மூச்சு வர சவுண்ட் கேட்க தான் செய்யும். போயிட்டு இருப்போம். ஃபுல்லாக மாடு மேய்து பாருங்கள். ஆடு மாடு தாங்க இருக்கும், வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆடு மாடு அப்புறம் நம்ம. சூப்பரில் இங்கே ஆளுங்க வர்றது கம்மின்றதால பிளாஸ்டிக்கும் கம்மியாக தாங்க இருக்குது. பரவாயில்ல, அப்படியாவது கொஞ்சம் உருப்படி இருக்கும். இங்கே குப்பைலாம் இல்லை.
நல்லா இருக்குல்ல. அங்கே சின்ன சின்ன மலை தெரியுது பாருங்க, பெரிய பள்ளம், சுற்றி மலை, இந்த பக்கம் மலையா, சுற்றி காடு, காட்டுக்கு நடுவில் நம்ம மட்டும் நடந்து போகிறோம். சூப்பராக இருக்குல்ல. சுற்றி கேட்குதா உங்களுக்கு? பறவைங்களோட சவுண்டு மட்டும்தான் கேட்கும். இங்கே கொஞ்சம் சமாதானமாக இருக்குங்க நடக்கிறதுக்கு. ஃபுல்லாக படிக்கிட்டு இருந்தால் ஒரு வழியாக இருப்போம். இது ஓகே தான். ட்ரெக்கிங் சூப்பராகவே இருக்குங்க. யாரும் இல்லாமல் நம்ம மட்டும் தனியாக, நம்ம மட்டும் அருமையான ட்ரெக்கிங். கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க, அப்போ திருப்பி ரிட்டர்ன் ஆக முடியும். இல்லைனா வெளிச்சம் இருக்காது, கஷ்டமாக போயிடும். சரிங்களா? மழை டைமில் கண்டிப்பாக வர முடியாதுங்க. அப்படியே தண்ணி ஓடி வரும் போலங்க மழை பெஞ்சா. அப்படி தான் இருக்குது, அப்படியே குச்சி ஓடி வர மாதிரி சூப்பராக அருமையாக இருக்கு. பார்த்து பொறுமையாக இருக்கணுங்க. காலையில் வரி விட்டுரு போகுது. இதுக்கு மேலே பெரிய கஷ்டம் இருக்காதுங்க. இதுக்கு மேலே பெருசாக கஷ்டம் இருக்காது. ஓரளவுக்கு சமாதானமாக தான் போகுது. இப்போ நம்ம நம்பர் முன்னாடி போயிருக்காது. எப்படி சார் இருக்கு? ட்ரெக்கிங் அருமையாக ட்ரெக்கிங்க. யாரும் இல்லாமல் அளவுக்கு நமக்கு மட்டும் தனியாக பீஸ்ஃபுல்லாக பறவைங்களோட சவுண்டு நம்ம மட்டுமே சூப்பராக இருக்குங்க. முன்னாடி போகலாம். வெறும் பறவை சவுண்டு, நம்ம காலடி சவுண்டு, அப்புறம் ஆடு மாடு இருந்தால் ஆடு மாடோட சவுண்டு. வேறு எதுவுமே இல்லைங்க. சூப்பராக இருக்குது. எல்லோரும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க மேலே போவோம். கேட்டுக்கலாம் உங்களுக்கு? கூ 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 சூப்பராக இருக்குங்க. கூ 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 நம்ம கத்தான் பதில் கற்றுங்க. கூ 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 சூப்பராக நம்ம கத்தான் பதில் கற்றுங்க. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. கேட்குதுங்களா? இருங்க, கேட்டுங்களா? எஸ், சூப்பராக இருக்குல்ல. வாங்க, இன்றைக்கி நம்ம டேங்க நம்ம கொடுத்து வச்சோங்க. இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கு. ஏரிக்கு சீசன் இன்னும் கொஞ்சம் வீடியோ போட்டு போய் பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோடு வரதுக்கு நல்ல இடங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஒரு 4-5 வீடியோ இருக்கும் இன்றைக்கி சீரீஸில். சூப்பராகவே இருக்கும். அதில் இதுவும் ஒன்று. ஏரிக்கு ஃபுல் டீட்டெயிலு இந்த ஏரிக்கு சீரீஸில் நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். எல்லாமே கவர் ஆகிடும். சரிங்களா? வாங்க, போய்கிட்டே இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. பேசாமல் போனால் வெறும் பறவைங்களோட சவுண்ட் மட்டும். பார்த்து வரணுங்க. கல் மண்ணாக இருக்குது. ஆமாம், ஃபுல்லாக கல்லுகள்லாம் இருக்குது. பார்த்து வாங்க. சரிங்களா? போய்கிட்டே இருப்போம். நம்ம மட்டும்தாங்க, வேறு யாரும் இல்லை. அங்கங்கே வீடுங்க இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. வீடுகள் இருக்கவங்களாம் ஆடு மேய்க்க தான் மெயின் தொழில் வச்சுருக்காங்க. திருப்பியும் படிக்கிட்டு வருதுங்க. ஐயோ சாமி, வாங்க போவோம். மறுபடியும் படிக்கிட்டு வருதுங்க. தெரிஞ்சுங்க அவங்களுக்கு அங்கே ஸ்டார்ட் ஆகுது. வாங்க போய் தான் பார்ப்போம். சவுண்டு கேளுங்க. பறவைங்களோட சவுண்டு சூப்பராக்கா. சூப்பரில். நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா கண்டிப்பாக போட்டுருவோம். தண்ணி குடிக்கணுங்க, ரொம்ப தாக்குது. மேலே வந்துட்டுமா இல்லை படிக்கட்டு ஏறி போதுங்க. இன்னும் படிக்கட்டு ஏறி போகணுங்க. நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் உன்னை படிக்கட்டு காட்டுறேன். தெரிஞ்சுங்களா? படிக்கட்டு தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, நாங்கள் எவ்வளோ தொலைவு நம்மளும் பார்த்துருவோம். நம்மளா இல்லை அந்த ட்ரெக்கிங்கா? இன்றைக்கி 2ல் ஒன்று முடிவு பண்ணிடலாம். நம்ம தான் வின் பண்ணுவோம், டவுட்டே தேவையில்லை.
சூப்பராக இருக்குல்ல? சொல்லி கேட்குதா? அருமையான எக்ஸ்பீரியன்ஸில் சூப்பருங்க. பிளாஸ்டிக்கே இல்லைங்க. நம்ம ஒரு பாட்டு கொண்டு வந்தோம், திருப்பி கண்டிப்பாக கொண்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக குப்பை போட மாட்டோம். தயவுசெய்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவோம். இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் ஏழைகளில் பிளாஸ்டிக் இல்லை. தயவுசெய்து இதையாவது நம்ம நீட் அண்ட் க்ளீனாக வச்சுப்போம். இல்லை அதுவும் இல்லாமல் போச்சு ரொம்ப கஷ்டமாக போயிடுங்க. சவுண்டு மட்டும் கேளுங்களேன். அதிகமான சவுண்டு, பறவைகளோட சான்ஸே இல்லை. மைண்ட் பீஸ் அப்படி நல்லா இருக்கலாம். இங்கே இன்னும் கொஞ்சம் தள்ளுவுங்க, மேலே ஏறுவோம். மேலே ஏறிட்டு நம்ம கீழே இறங்கிடுவோம். சரிங்களா? நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் காலையில் வாங்க. ஏன்னா இருட்டிச்சுன்னா இங்கே கஷ்டமாக போயிடும். வெளிச்சிருக்காது, கஷ்டமாக போயிடும். சீக்கிரமாக இருட்டிடும். ஆமாம், ஏழைகளுங்க மிஸ்ட் இருக்கும். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக வந்து சீக்கிரமாக போக மாதிரி பாருங்கள். ஆனால் அருமையான இடங்க. லொக்கேஷன் முடிஞ்சால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் போட்டு விட்றேன். ஓகேங்களா? நீங்கள் கொஞ்சம் கேட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கஷ்டம் உள்ள வரதுக்கு லோக்கலோட சப்போர்ட் இல்லாமல் கேட்டு வர முடியாது. நாங்கள் கேட்டு தான் வந்தோம். நீங்களே கேட்டு வாங்க. சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஒர்த்தான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துங்க. 100% ஒர்த்துங்க. ஆமாங்க. இது மாதிரி நான் நிறைய ட்ரெக்கிங் போயிருக்கேன். இதே மாதிரி ஒரு ட்ரெக்கிங் பார்த்ததில்ல. ஏன்னா கூட்டமாக இருக்கும். மலை ஏறினா கூட கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம மட்டும் பறவைங்களோட சவுண்டு, அங்கங்கே ஆடு மாடோட பெல் சத்தம், மணி சத்தம், நம்ம காலடி சத்தம், அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே இல்லை. அருமையாக இருக்குது. ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு டைம் ஆகுது. ஆமாம், சீக்கிரமாக போயிட்டு கிழக்கிழமை போனால் மேலே போக முடியும். பாருங்கள், நடக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பார்த்துட்டு முடிஞ்சாலும் மேலே கோயிலில் பார்க்க விட்றாங்கன்னு தெரியல. கோயில் பார்க்க விட்டாங்கன்னா கோயிலை பார்ப்போம். அப்படி இல்லைன்னா எவ்வளோ தூரம் போக முடியுதோ அவ்வளோ தூரம் போயிட்டு பயமாக மூச்சு வாங்குதுங்க, முடியல. ஏங்க இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நெத்துக்குட்டலாக இருக்குது. ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. நம்மளும் இன்னும் ஏதுன்னு நினச்சி வந்துட்டோம். ஆனால் ரொம்ப கஷ்டம்தாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஏறணும். வாங்க, இன்னும் கொஞ்சம் தலைவு தாங்க. இங்கேருந்து ஒரு 400 மீட்டர் போனால் மேலே கோயிலுக்கு போயிடலாம். மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அநேகமாக திறந்துருக்க வாய்ப்பு கம்மி தாங்க. சொன்னாங்க சாட்டர்டே சண்டே மட்டும் தான் திறந்துருக்குமா, மற்ற நாள்லாம் காலைல மட்டும் திறந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லக்கு இருந்தால் பார்க்கலாம். திறந்துக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தாங்க. போய் பார்ப்போம். அப்படி திறந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். இல்லைன்னா வெளிலேருந்து மட்டும் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு திரும்பி வந்துடுவாங்க. இந்த இடம் ஆனால் சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், அமைதியாக இல்லை, மூச்சு வாங்குதுங்க. வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து போனால் தான் போக முடியும். இல்லை போக முடியாதுங்க. கொஞ்சம் டைம் எடுத்து போகலாம். 8 கிலோமீட்டர் ஆகுங்க. போகிறதுக்கு 4 கிலோமீட்ரு, வரத்துக்கு 4 கிலோமீட்ரு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போங்க. அப்போ தான் போயிட்டு வர முடியும். காலையில் போனீங்கன்னா நீங்கள் வெயிலுக்கு முன்னாடியே போயிட்டு வெயில் முன்னாடியே வந்துடலாங்க. இல்லைன்னா வெயிலில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வெயில் இங்கே அவ்வளோ தெரியாதுங்க. ஏலகிரி தானே மிஸ்டாக இருக்குது. அதுவும் இந்திய மலை தான் வந்து ஏலகிரியோட பீக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வெயில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் வெயில் இருக்காது. ஸோ ஆனால் நம்ம பார்த்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வந்தோம்னா சீக்கிரமாக போயிட்டு வந்துட முடியும். அப்போ தான் மலையேட்டு போயிட்டு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா கஷ்டமாக போயிடுங்க. இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் 150 ரூபான்றது கொஞ்சம் அதிகம் தாங்க. அதை மட்டும் கம்மி பண்ண நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வரும்போது வீக் டேஸில் வந்ததால் அங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆள் இல்லைங்க. எந்த டிக்கெட் வாங்கியிருப்பாங்க. ஸோ நம்ம போகும்போது இருந்தாங்கன்னா நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம். அப்படிலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இங்கேருந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். நம்ம வந்த படிக்கட்டில் எப்படி இருக்கு பாருங்களேன். ஜூம் பண்ணி காட்ட எப்படி இருக்குல்ல, மழை எப்படி இருக்கு பாருங்களேன். மிஸ்ட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு? மிஸ்ட்டு இப்போ தாங்க ஃபார்ம் ஆகுது. மிஸ்ட்டு வந்து போதுங்க. நம்ம லக்கு இருந்ததுன்னா மேலே போய் மிஸ்ட்டை பார்க்கலாம். இல்லைனா போயிட்டு திரும்பி வந்துடுவோம். அருமையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தடவை ஏறணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏறி பார்ப்போம். வாங்க பார்ப்போம். சரிங்களா? நீங்களே கூடவே வாங்க, கூப்பிட்டு போகிறேன். நல்லா இருக்குங்க. அவ்வளோ தாங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் ஒரு ஸ்டிச்சுங்க. மேலே போனால் மேலே கோயிலுக்கு போயிடலாம். கோயிலை பார்த்துட்டு அப்படியே அங்கே ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்குது. அதையும் பார்ப்போம். கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இங்கே படிக்கட்டெலாம் முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் மேலே ஏறி தான் போகணும். அந்த பாலம் தெரியுதா? அங்கே தாங்க போக போகிறோம். வாங்க கோயில் போவோம். இதாங்க கோயில். இது ஒரு குடையர் கோயிலுங்க. மலையை குடஞ்சி கட்டியிருக்காங்க. இங்கே நாய் இருக்கா? நாயெல்லாம் நம்மளுக்கு வழி காட்டாங்க. கீழேருந்து வழி தெரியலனா அந்த நாயை ஃபாலோ போனால் நம்ம மேலே வந்துடலாம். கோயில் இருக்குல்ல, மூடி இருக்குங்க கோயில் சொன்ன மாதிரி. ஆனால் இது ஒரு சிவன் கோயில், குடைவர கோயில். மலையை குடஞ்சி கட்டியிருக்காங்களாங்க. பாருங்களேன் வியூ எப்படி இருக்குது. மிஸ்டெலாம் வந்து சூப்பராக இல்லைங்க. இதுதாங்க ஏலகிரியோட ஹைட்டுன்னு சொல்கிறாங்க. மலைக்கு மேலே வந்தால் நம்ம இதை பார்க்கலாங்க. கோயில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன் பாருங்களேன்.
சூப்பராக இருக்கா? அருமையாக இருக்குங்க. காற்று சும்மா சிலு சிலுன்னு அடிச்சுட்டு நல்லாவே இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? இங்கே பாருங்களேன், இங்கே வியூ டவர் மேலே இருந்து காட்டுறேன். அது மேலே ஏறும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அங்கே போய் வீடியோ எடுக்கலான்னு ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதால தான். மேலே வந்தால் சூப்பராக இருக்கா? அருமையாக இருக்குங்க. வந்ததுக்கு ஒருத்தாலும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்துங்க. பாருங்கள், இதான் நம்ம ஏறி வந்த பாதை. கீழே கோயில் இருக்கா, மேலே ஒரு வியூ பாயிண்ட்டு. சூப்பராக இருக்குல்ல? இந்த மரம்லாம் பாருங்களேன், அழகாக இருக்குது, நல்லா இருக்குங்க. ஒரு சின்ன வியூ கட்டுறேன் பாருங்களேன் மலையில். சூப்பராக அருமையாக இருக்குங்க. மேலே போயிட்டு வந்துட்டோம், இறங்கிட்டு இருக்கோம். எப்பவும் சொல்கிறதாங்க, ஏறுறதை விட இறங்கிறதுக்கு 2 மடங்கு எஃபெக்ட் போடணுங்க. ஏறும்போது எப்படியே ஏறிடுவோம். இறங்கும்போது நம்ம இழுத்து இறங்குவோம். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும், சரிங்களா? பார்த்து இறங்குங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் பெசகாமல் வைக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? வாங்க பார்த்து போவோம். அருமையாக இருக்கலாம். ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான கிளிப்பிங் தாங்க ஏறுறதுக்கு. வெறும் மலையாக இருந்தால் பரவாயில்ல, இது படிக்கட்டுலாம் இருக்கா. ஸோ ஆமாம், படிக்கட்டோட கொஞ்சம் செங்குத்தாக இருக்கா. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வயசானவங்க கண்டிப்பாக வர முடியாது. ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும் வாங்க. வரும்போது நல்ல ஷூ செப்பலோ போட்டு வாங்க. கண்ட வாக்கில் வந்துடாதீங்க, சரிங்களா? வாட்டர் பாட்டில் மஸ்ட்டுங்க. வாட்டர் பாட்டில் இங்கே கண்டிப்பாக, இங்கே குரங்கு தொந்தரவு கிடையாதுங்க, சரிங்களா? ஸோ ஆமாம், எதுவுமே கிடைக்காது. பார்த்து வாட்டர் பாட்டில் கையோட கொண்டு வந்துருங்க, சரிங்களா? அங்கே போவோம். பாருங்க, இது வழியாக தாங்க நம்ம ஏறி மேலே போனோம். எப்படி பார்த்தீங்களா? இது பண்ணி காட்டேன் பாருங்கள். இது வழியாக தான் அப்படியே நம்ம ஏறி அப்படியே வழியாக வந்து அப்படியே மேலே ஏறணும். இப்போ நம்ம இறங்கிட்டு இருக்கோங்க. ஆல்மோஸ்ட் வெயிலும் கம்மியாகுதுங்க. வெயில் கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம கரெக்டான டைமில் இறங்க ஆரம்பிச்சிருக்கோங்க. அப்போ தான் இருட்டுறதுக்குள்ளே நம்ம வெளில போய் சேர முடியும், இல்லை கஷ்டமாக போயிருக்கும். ஸோ நீங்கள் வரும்போதும் அது கால்குலேட் பண்ணி வாங்க, ஓகேங்களா? ஒரு 3.5 மணி நேரம் கால்குலேட் பண்ணிங்க போயிட்டு வரதுக்கு, ஓகேங்களா? 3.5 மணி நேரம் இங்கே வச்சா தான் போயிட்டு வர முடியும். இல்லை நீங்கள் 4 மணிக்கு போயிட்டு வந்துடலாம்னு நினச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. அப்போல்லாம் தயவுசெய்து கால்குலேட் பண்ணி வந்துடாதீங்க, சரிங்களா? ஓகே, வாங்க முன்னாடி போவோம். ஏலகிரி ஃபுல்லாக கமர்ஷியல் ஆகிடுச்சிங்க. ஃபுல்லாக ஹோட்டல், ரெசார்ட்டு, மலையாகவே இல்லை. ஃபுல்லாக பொல்யூஷனு, பிளாஸ்டிக்கு. இன்னும் இது மாதிரி 1-2 இடம் தான் இருக்குது. இந்த இடம் தாங்க மிச்சம் மீதி நினைக்கிறேன். இன்னும் இன்டீரியாக போனால் கொஞ்சம் காடு மட்டும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதையாக மிச்சம் விட்டு வச்சா நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த இடத்த மட்டும்தாங்க பறவை. ஒரு காலத்தில் ஃபுல்லாக அப்படி தானே இருந்திருக்கும். ஃபுல்லாக வந்து அவங்களும் சொல்லி தப்பு இல்லை. வர மக்கள் கொஞ்சம் அதை க்ளீனாக மெயின்டைன் பண்ணால் பரவாயில்ல. இல்லை என்ன பண்ணுறது, நம்ம போன வீடியோ போட்டுருப்போம், போட்டிங் போயிருப்போம். அங்கே போட்டு விட்டக்குள்ள தான் சொல்கிறாரு, இங்கே வரவங்க ஃபுல்லாக இங்கே போட்டு போயிடுறாங்க. ஊட்டி மாதிரியும் மற்ற இடத்து மாதிரி இங்கே மெயின்டைன் பண்ண மாட்டேன்றாங்க, கொஞ்சம் ஆதங்கப்படுறாங்க. கரெக்டு தானே, அவங்க சொல்கிறது கரெக்டு தான். இதே அதே மாதிரி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி இங்கே மலை வரதுக்கு பிளாஸ்டிக்லாம் தடை பண்ணி, மேபி பிளாஸ்டிக் கொண்டு போனால் ஃபைன் போட்டன்ற மாதிரி கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாங்க. இங்கே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. யாரும் என்ன வேணால் கொண்டு வரலாம் போகலான்றதால ரொம்ப ஒஸ்ட் ஆச்சுங்க. இப்படி இருந்தால் இன்னொரு 10-15 வருஷத்தில் ரொம்ப மோசமாயிடுங்க, சரிங்களா? ஓகேங்களா? அவ்வளோதாங்க, நம்ம இறங்கி போவோம், சரிங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம வந்த தொலைவில் ஒரு பாதி தொலைவு கடந்து வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தொலைவு தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் போகிற மாதிரி இருக்குது. பொறுமையாக இறங்கி போவோம். அவ்வளோதாங்க, இறங்கிட்டோம். இன்னொரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தான் அவ்வளோதான். இந்த படிக்கட்டு வந்துச்சு, சரிங்களா? தெரியுங்க படிக்கட்டு. இந்த வழியாக நம்ம ஏறி போனோம். இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆமாம், நிறைய வீடியோ இருக்குது. இது மாதிரி நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், இந்த வீடியோ பண்ண எங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். அதுக்கான எஃபெக்ட் நாங்கள் போட்டு இருக்கு. ஆமாம், அது மாதிரி டிஃப்ரெண்ட்டான இடம் நிறைய இருக்குது, ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்று தான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். நிறைய வீடியோ போட்டிருக்குங்க, சூப்பராக இருக்கும். எல்லாம் போய் பார்த்து ஆதரவு கொடுங்க, ஓகேங்களா? இது ஏலகிரி சீரியஸில் இன்னும் 2-3 வீடியோ வருங்க கண்டிப்பாக, ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.